நெட்வொர்க்கிங் மார்க்கெட்டிங்க்கு தேவையான 7 குவாலிட்டிஸ் வேணும் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல் நெட்வொர்க்கிங் ஆனோன்னா. அதை பற்றி நம்ம ஒன்று பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுற ஒரு ஆளாக இருக்கணும் இல்லையா. நிறைய பேர் நான் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் இல்லை சார், இந்த மாதிரி யார்ட்டையும் பேசி பழங்கல, நான் அந்த மாதிரி இருந்திருக்கேன், அந்த மாதிரி சொல்கிறவங்க வந்துட்டு நெட்வொர்க் மார்க்கெட்டில் வந்தாங்கன்னா சிக்கலாக இருக்கும். ஏன்னா நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை நீங்கள் வந்து நிறைய மக்களை மீட் பண்ணணும், நிறைய பேர் கூட பேசணும், நிறைய பேர் கூட மக்களை மீட் பண்ணுறது உங்களுக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது. அப்புறம் தேடி பிடிச்சி பிளான் பண்ணி நீங்களா வெளியே போய் பேசி உங்களை கண்டு ஓடுற மாதிரி இருக்கக்கூடாது. பட் அந்த மாதிரி பேசணும், அவங்களுக்கு உங்களை பிடிக்கணும் இல்லையா. யூ ஹேவ் டு பி அட்ராக்டிவ் பர்சன். ஸோ மொத குவாலிட்டி என்னன்னா, மக்களை மீட் பண்ணுறது, மக்கள்கிட்ட பேசுறது, ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறது, கான்வர்சேஷன் பண்ணுறது, பண்ண தெரியாதவங்க கூட பேச ஆரம்பிக்கிறது. இந்த குவாலிட்டி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி உங்களுக்கு தேவை. நீங்கள் இந்த மாதிரி எந்த கேரக்டர்ஸும் உங்களுக்குள்ள இல்லை, மக்களை மீட் பண்ணுறது, பேசுறது, இதுக்கு இடத்துல உம்முன்னு இருக்குது, சில பிரச்சனை அப்செட் ஆச்சுன்னா உடனே அதுலேயே அப்படி தோண்டு போயிடுறது, நெக்ஸ்ட் என்ன அடுத்தால என்ன அப்படின்னு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. நொந்து வெந்து அப்படியே போயிட்டு அடங்கி அப்படி போயிருங்க. உங்களோட எமோஷன்ஸ் உங்களுக்கு அடிக்கிற அந்த வாழ்க்கை திரும்ப உங்களுக்கு அறை கொடுக்கும். அந்த அறையிலலாம் தாண்டி திரும்ப நின்று அதே எனர்ஜெட்டிக்காக ஜெயிக்கிற மாதிரி அதே மாதிரி மக்கள்கிட்ட பார்க்கும்போது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, அந்த வாய்ப்பு, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஆளாக இருக்கணும். இல்லைனா இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் நீங்கள் வரக்கூடாது. மொத்த குவாலிட்டிஸ் இல்லைன்னா நீங்கள் வந்து இதில் வரக்கூடாது.